ஓம் சாந்தி. 18/4/2025 காலை முரளி. முரளியின் சாரம் பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, தனக்குத்தானே இரக்கம் காட்டிக்கொள்ளுங்கள். பாபா என்ன வழியை சொல்கிறாரோ அதன்படி நடந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படும். மாயையின் சாபத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். கேள்வி: மாயையின் சாபம் ஏன் ஏற்படுகிறது? சாபம் அடைந்த ஆத்மாவின் நிலை எப்படி இருக்கும்? பதில்: தந்தை மற்றும் படிப்பை, அதாவது ஞான ரத்தினங்களை ஆதாரமாக்காமல் இருப்பதனால், தனது வழிப்படி நடப்பதனால் மாயையின் சாபம் ஏற்பட்டு விடுகிறது. இரண்டாவது, அசுரத்தனமான நடத்தை மற்றும் தெய்வீக குணங்களை தாரணை செய்யவில்லை என்றால் தன்மீது கருணை காட்டிக்கொள்ளவில்லை என்று பொருள். பிறகு புத்தியின் பூட்டு பூட்டப்பட்டு விடுகிறது. அவர்கள் தந்தையின் உள்ளத்தில் அமர முடியாது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளிடம் நாம் ஆத்ம அபிமானிகளாக ஆக வேண்டும் மற்றும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை உள்ளது. மாயை என்ற ராவணன் சாபம் கொடுத்து துக்கமானவர்களாக ஆக்கிவிடுகிறது. சாபம் என்ற வார்த்தையே துக்கமானதுதான். ஆஸ்தி என்ற வார்த்தை சுகமானது. எந்த குழந்தைகள் நேர்மையாகவும் கட்டளைப்படி நடக்கிறவர்களாகவும் இருக்கிறார்களோ அவர்களே நல்ல முறையில் அறிவார்கள். யார் கட்டளைப்படி நடக்கவில்லையோ அவர்கள் குழந்தைகளே அல்ல. அவர்கள் தன்னை என்ன வேண்டுமென்றாலும் நினைத்து கொள்ளட்டும், ஆனால் அவர்கள் தந்தையின் உள்ளத்தில் அமர முடியாது, ஆஸ்தியை அடையவும் முடியாது. யார் மாயை கூறும் வழிப்படி நடக்கிறார்களோ மற்றும் தந்தையை நினைப்பதும் இல்லையோ அவர்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது. அதாவது தனக்குத்தானே சாபம் கொடுத்து கொள்கிறார்கள். மாயை மிகவும் சாமர்த்தியமானது என்று குழந்தைகள் அறிவீர்கள். ஒருவேளை எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மாயை கூறுவதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று பொருள். மாயைக்கு வசமாகி விடுகின்றனர். பிரபுவின் கட்டளையை தலைமேல் வைத்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறதல்லவா? ஆக தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, முயற்சி செய்து தந்தையை நினைவு செய்தால் மாயையின் மடியிலிருந்து நீங்கி பிரபுவின் மடியில் வந்து விடுவீர்கள். தந்தை புத்திசாலிகளுக்கெல்லாம் புத்திசாலி ஆவார். தந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் புத்தியின் பூட்டு பூட்டப்பட்டு விடுகிறது. பூட்டை திறக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தையே ஆவார். ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் அவர்களது நிலை என்ன ஆகும்? மாயையின் வழிப்படி நடந்தால் எந்த பதவியும் அடைய முடியாது. கேட்கலாம், ஆனால் எந்த தாரணையும் செய்யவும் முடியாது, செய்ய வைக்கவும் முடியாது. ஆக அவர்கள் என்ன நிலை அடைவார்கள்? தந்தையோ ஏழை பங்காளர் ஆவார். மனிதர்கள் ஏழைகளுக்கு தானம் செய்கின்றனர். தந்தையும் வந்து எவ்வளவு எல்லையற்ற தானம் செய்கின்றார். ஒருவேளை ஸ்ரீமத் படி நடக்கவில்லை எனில் புத்தி ஒரே அடியாக பூட்டப்பட்டு விடுகிறது. பிறகு அவர்கள் என்ன பிராப்தி அடைவார்கள்? ஸ்ரீமத் படி நடப்பவர்கள்தான் தந்தையின் குழந்தைகள் ஆவர். தந்தை கருணை உள்ளம் உடையவராவார். வெளியில் சென்றதும் மாயை முற்றிலும் அழித்துவிடும் என்பதை தந்தை புரிந்திருக்கின்றார். யாராவது தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்றால் தன்னைத்தான் அழித்து கொள்கிறார்கள். தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். தன்மீது தான் கருணை காட்டுங்கள், ஸ்ரீமத் படி நடந்து கொள்ளுங்கள், தன் மன வழிப்படி நடக்காதீர்கள். ஸ்ரீமத் படி நடக்கும் பொழுது குஷியின் அளவு அதிகரிக்கும். லக்ஷ்மி நாராயணனின் முகத்தை பாருங்கள், எவ்வளவு குஷியாக இருக்கின்றனர். ஆக முயற்சி செய்து இவ்வாறு உயர்ந்த பதவி அடைய வேண்டுமல்லவா? தந்தை அழிவற்ற ஞான ரத்தினங்களை கொடுக்கின்றார் என்றால் அவற்றை ஏன் புறக்கணிக்க வேண்டும்? ரத்தினங்களினால் தங்கள் பையை நிறைத்து கொள்ள வேண்டும். கேட்கத்தான் செய்கிறீர்கள், ஆனால் பை நிரம்புவதில்லை. ஏனெனில் தந்தையை நினைவு செய்வதில்லை. அசுர நடத்தையுடன் இருக்கிறீர்கள். தந்தை அடிக்கடி புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார்.
தன் மீது கருணை காட்டுங்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். அது அசுரத்தனமான குடும்பமாகும். அதை தந்தை வந்து தேவதைகளின் உலகமாக ஆக்குகின்றார். பரிஸ்தானம் என்றால் சொர்க்கமாகும். மனிதர்கள் எவ்வளவு ஏமாற்றமடைந்து கொண்டே இருக்கின்றனர். சந்நியாசிகள் போன்றவர்களிடம் செல்கின்றனர். மனதிற்கு அமைதி கிடைக்கும் என்று நினைக்கின்றனர். உண்மையில் இந்த வார்த்தையே தவறானதாகும். அமைதி ஆத்மாவுக்குத்தான் தேவை அல்லவா? ஆத்மா சுயம் அமைதி சொரூபமாக இருக்கிறது. ஆத்மாவுக்கு அமைதி எப்படி கிடைக்கும் என்று கூறுவது கிடையாது. மனதுக்கு அமைதி எப்படி கிடைக்கும் என்றுதான் கேட்கின்றனர். இப்பொழுது மனம் என்றால் என்ன, புத்தி என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன என்று எதையுமே அவர்கள் அறியவில்லை. என்னவெல்லாம் கூறுகின்றனர் மற்றும் செய்கின்றனரோ அவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. சதா ஒரு தந்தையின் பக்கம்தான் பார்வையை வைத்திருக்க வேண்டும். ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்து மாயையின் ஏமாற்றத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஒருபோதும் கெட்ட பார்வையினால் தனது குலத்தின் பெயரை கெடுத்துவிடக்கூடாது. 2. ஓடோடி சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சேவாதாரி மற்றும் கட்டளைப்படி நடப்பவர்களாக ஆக வேண்டும். தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்து கொள்ள வேண்டும். எந்தவிதமான கெட்ட நடத்தையும் இருக்கக்கூடாது. வரதானம். முற்றுப்புள்ளியின் நிலையின் மூலம் இயற்கையின் குழப்பங்களை நிறுத்தக்கூடிய மாஸ்டர் இயற்கையின் அதிகாரி ஆகுக. விளக்கம். நிகழ்காலம் என்பது குழப்பங்கள் அதிகரிக்கும் நேரமாகும். கடைசி சோதனையில் ஒரு புறம் இயற்கையும் மற்றொரு புறம் 5 விகாரங்களும் மிகப்பெரிய ரூபத்தில் வரும். தமோ குணமான ஆத்மாக்களின் யுத்தம் மற்றும் பழைய சமஸ்காரங்கள் இவை அனைத்தும் கடைசி நேரத்தில் தங்கள் வாய்ப்பை எடுத்துக்கொள்ளும். இப்படிப்பட்ட நேரத்தில் கட்டுப்படுத்தும் சக்தியின் மூலம் அவ்வப்போது சாகாரி, அவ்வப்போது ஆகாரி மற்றும் அவ்வப்போது நிராகாரி நிலையில் நிலைத்திருக்கும் பயிற்சி தேவை. எதையும் பார்த்தும் பார்க்காமல் இருங்கள். கேட்டும் கேட்காமல் இருங்கள். எப்போது இவ்வாறு முற்றுப்புள்ளி வைக்கும் நிலை ஏற்படுமோ அப்போது இயற்கைக்கு அதிகாரியாகி இயற்கையின் குழப்பங்களுக்கு உங்களால் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஸ்லோகன். தடையற்ற ராஜ்ய அதிகாரி ஆவதற்கு தடையற்ற சேவாதாரி ஆகுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். நான் ஆத்மா பரமாத்மாவுடன் இணைந்திருக்கின்றேன் என்ற நினைவு சதா இருக்க வேண்டும். பரமாத்மா ஆத்மாவாகிய நான் இல்லாமல் இருக்க முடியாது. ஆத்மாவாகிய நானும் பரமாத்மா இல்லாமல் தனியாக இருக்க முடியாது. இவ்வாறு ஒவ்வொரு வினாடியும் இறைவனின் துணையை அனுபவம் செய்வதன் மூலம் ஆன்மீக நறுமணத்தில் அழிவற்ற மற்றும் ஏக்ரஸ் நிலையில் ஒரே சீரான மனநிலையில் இருப்பீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.